என் பறையர் பேன உறவுகளுக்கும் என் தமிழ் சொந்தங்களுக்கும் எனது இனிய காலை வணக்கம். நான் தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு தலைவர் புலி இளவரசபாணி பேசுகிறேன். இப்போ எதற்காக இந்த பதிவு என்றால், இப்போ தமிழகத்தை தொடர்ச்சியாக தெலுங்கை பூர்வீகமாக கொண்ட தெலுங்கு சமூகம் தொடர்ச்சியாக தங்களை தமிழர்களாக அடையாளப்படுத்துகின்ற வேலையை செய்து வருகிறார்கள். இதை முதல்ல நம்ம உண்மையாக கண்டிக்கிறோம். அந்த தெலுங்கு சமூகத்தினுடைய கட்சி அமைப்பு போன்ற நடத்துகிறவர்கள் கூட தெரியும் அவர்கள் எதை பூர்வீகமாக கொண்டவர்கள் அப்படி என்கிற முழு விவரம் அந்த அமைப்பு கட்சி அந்த இனம் சார்ந்த அமைப்பு கட்சி நடத்தக்கூடிய தலைவர்களுக்கு தெரியும். இருந்தாலும் தங்களை தொடர்ச்சியாக தமிழர்களாக அடையாளப்படுத்துகின்ற வேலையை செய்து வருகிறார்கள். இதை முதல்ல நம்ம கண்டிக்கிறோம். இது ஒரு புறம் இருக்க, இந்த இடஒதுக்கீடு, அதாவது இடஒதுக்கீடு என்பதே தெலுங்கு சக்லி சமூகத்திற்கு நீதி கட்சி ஆட்சிக்கு பின்பு தான், அதாவது 1922 நீதி கட்சி ஆட்சிக்கு பின்பு தான் இடஒதுக்கீடு என்பதே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதுபோல் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, 1922 ஜியோ நம்பர் 817 எடுத்து பார்த்தா அதில் ஒரு அட்டவணைப்படுத்திருக்காங்க, தமிழர்கள் யார், தெலுங்கர்கள் யார் என்று. அதுலேயும் தெலுங்கர்கள் யாரை குறிப்பிடுறாங்கன்னா, சக்கிலியர், தோட்டி, பகடை போன்ற சமூகங்களை அதில் அட்டவணைப்படுத்தி சொல்கிறாங்க இவங்க தெலுங்கர்கள் என்று. இது நீதி கட்சி ஆட்சிக்கு பின்பு. சரி, இதை ஒரு பக்கம் இருக்கட்டும். 1911 அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கம் வெள்ளையர்கள் ஆளும்போதே ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு அட்டவணைப்படி சொல்லியிருக்காங்க. அதுலேயும் தெலுங்கு சமூகம் யாராவது வர்றாங்கன்னு சொன்னால், தமிழர்கள் யார் தெலுங்கு சமூகத்தில் யாராவது வர்றாங்கன்னு சொன்னால், சக்கிலியர், தோட்டி, பகடை போன்ற சமூகங்கள் தெலுங்கர்களாக அட்டவணைப்படுத்தப்படுகிறது. இப்படி இருக்கும் பட்சத்தில் இவர்கள் தங்களை தொடர்ச்சியாக தமிழர்களாக அடையாளப்படுத்துகின்ற வேலையை செய்து வருகிறார்கள். இதை நம்ம இப்படியே விட்டோம்னா, நாளை நம் சந்ததியில் பார்த்தவங்க சொல்லிடுவாங்க இவங்க வந்தறியல் என்று. ஆகையால் இவங்களை கொட்டத்தெல்லாம் அடக்கணும். ஏன்னா அந்த தமிழ் சமூகம் இதை வேடிக்கை பார்க்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி இடஒதுக்கீடில் தனி உள் இடஒதுக்கீடு, அதாவது இந்த நாட்டை முன்னால் ஆண்ட தெலுங்கர் கருணாநிதி அவர்களால் அவரோட மொழிப்பற்றில், அவரோட சாதிப்பற்றில் இந்த சக்லிய சமூகத்திற்கு 3% உள் இடஒதுக்கீடு வழங்குகிறாரு. இதை முழுமையாக இந்த இடஒதுக்கீடு காரணம் யாருன்னு கேட்டால், அவங்க தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவங்க கூட அல்ல. இது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் முழுக்க இந்த 3% உள் இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்ததுக்கான காரணமாக இருந்தவர். அதுக்கு அன்றைய முதல்வர் கலைஞர் அழைத்து ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சி நடத்தி அம்பேத்கர் சுடர் விடுதி போன்ற விருதுகளை வழங்கினார். யார்? அண்ணன் திருமாவளவன். இதை யாரும் மறுக்க முடியாது. இன்றைய காலகட்டத்தில் தங்களை தொடர்ச்சியாக நாங்கள் தமிழர் என்று அவர்கள் கிளைம் பண்ண பார்க்காங்க. இதை நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். நீங்கள் தமிழர் நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தப்போ தான் எங்களை சொன்னதாக இருக்கட்டுமே. இதற்கு முன்பு வெள்ளையர்களும் 1911 அதான் சொல்லியிருக்காங்க, யார் தெலுங்கர் என்று, யார் தமிழர், யார் தெலுங்கர் என்று. அந்த தெலுங்கு சமூகத்தில் நீங்கள் வரங்க. சக்லியர், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 7 உட்பிரிவுகள், உங்களில் அந்த 7 உட்பிரிவுகளும் அந்த தெலுங்கு சமூகத்தில் தான் வர்றங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் தொடர்ச்சியாக தமிழர்களாக நீங்கள் சித்தரிக்க முயற்சிப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதுபோக இனி தமிழர் வரலாற்றை இப்படியே விடக்கூடாது என்ற ஒற்றை நோக்கத்தோட தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு பேரவை ஆதித்தமிழர் புரட்சி கழகம், ஏன்னா நம்மளுக்கு முன்னால் அரசியல் பண்ணவங்களாம், நம்ம சமூகம் சார்ந்த அரசியல் பண்ணவங்கலாம் சரி அவங்க ஆதித்தமிழராக தன்னை அடையாளப்படுத்தும் போது அவங்க விட்டாங்க. சரி, நம்மளை போன்று அவர்களும் இந்த ஷெட்யூல் காஸ்டில் வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் விட்டுருக்கலாம். ஆனால் இதை நீங்கள் பிடித்து கொண்டு இன்று நீங்கள் தமிழராக தங்களை சித்தரிப்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது. ஆகையால் தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு பேரவையானது இனி ஆதித்தமிழர் புரட்சி கழகம் என்ற பெயரிலே இனி அரசியல் கட்சியாக பயணிக்கும். இது முழுக்க தமிழோட வரலாற்றையும் தமிழ் சமூகம் சார்ந்த முன்னோர்களின் வரலாற்றையும் மக்களிடம் எடுத்து செல்லணும். எடுத்து இந்த மக்கள்கிட்ட நம்ம யார் என்றதை முதல்ல உணர்த்தணும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு தெலுங்கர் ஸ்டாலின் அதே சாதி பாசத்தை தன் தந்தை என்ன சாதி பாசத்தில் வழங்கினாரோ 3% உள் இடஒதுக்கீடு, அதே சாதி பாசத்தை நீங்கள் ஆயத்தொழில் நலத்துறை
அமைச்சரை வந்து இந்த தெலுங்கு சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு வழங்கியிருக்காரு. தன் மகனை துணை முதல்வர் ஆக்கியிருக்காரு. இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய தமிழெல்லாம் வந்து வெட்கப்பட வேண்டிய செய்தி இது. ஒரு குடும்பம் இந்த நாட்டை, அது வந்து தெலுங்கை பூர்வீகமாக கொண்ட ஒரு சமூகம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் மிகுந்த வெட்கக்கேடு. இனியும் விட்டேமானால், இனி இதை விட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம எல்லாம் தமிழ் சமூகம், நான் எங்களுக்காக மட்டும் பேசவில்லை, இந்த தமிழ் சமூகத்தை, தமிழ் இனத்தை பூர்வீகமாக கொண்ட அனைத்து சமூகத்தை தான் சொல்கிறேன். இது இப்படியே விட்டுவிடுமானால் நாளைக்கு நம்மளை வந்துருன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆகையால் தமிழ் சமூகத்தினுடைய முன்னோர்களையும் வரலாற்றையும் தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்றையும் மக்களிடத்திலே பறைசாற்றுவதற்காக இனி தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு பேரவை ஆதி தமிழர் எழுச்சி என்ற புரட்சி, எழுச்சின்னு சொல்லலாம், புரட்சின்னு சொல்லலாம், ஆதி தமிழர் புரட்சி கழகம் என்ற பெயரிலே இனி மக்களுக்கான, தமிழ் சமூகத்துக்கான அரசியல் பயணத்தை தொடரும். அனைத்து தமிழர்களும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இனி தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு பேரவை ஆதி தமிழர் புரட்சி கழகம் என்ற பெயரிலே பயணிக்கும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.